அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தைஃப்க்கு போயிட்டுருக்கோம். இஸ்லாமிய வரலாறுகளில் மிக முக்கியமான பல வகையில் நிறைய இஸ்லாமிய வரலாறுகளை உள்நோக்கிய தாயிஃப் என்ற இந்த பெயரை உச்சரிக்காமல் இஸ்லாமிய வரலாறுகள் இல்லை என்கிற அளவுக்கு மிக முக்கியமான இஸ்லாமிய வரலாற்றை தாங்கிய பூமி தாயிஃப். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தாயிஃப் என்ற இந்த பெயரை உச்சரிக்கப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு முடியாது என்கிற அளவுக்கு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு நடந்த இடம் தாயிஃப் என்ற அந்த புனிதமான பூமி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை சுமார் 13 வருடங்கள், நுபுவத்திற்கு பிறகு 13 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயிஃபிலே கழிக்கிறார்கள். 13 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல ஒட்டகம் என்பது ஒரு அழகான அரிய வகை படைப்பு. மிருகங்கள்ல, கால்நடைகள்ல மற்ற மிருகத்தை விட ஒட்டகம் அவ்வளவு அழகான, அமைதியான, ஒரு கம்பீரமான படைப்பு. கஸ்வா என்ற ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தினாங்க. எனவே ஒட்டகம் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு அழகான செய்தி. என்னன்னா, படைப்பு எல்லாம் ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். சில மிருகங்கள் உதைக்கும். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக பண்ணைக்கு வந்திருக்கோம். இங்கே நிறைய கேமல் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏடிவி ரைடு இருக்குது. அப்புறம் நம்ம கேமல் மில்க்குள்ளே நம்ம குதிக்கலாம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேமல் ரைடு போயிட்டு வந்தாச்சு. ஐயோ, செம பயமாக இருந்துச்சு. பட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லை கைஸ், எங்கள் அம்மாவும் எங்கள் டேடியும் பார்த்தீங்கன்னா கேமல் ரைடு போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒட்டக பால் குடிக்க போகிறேன். குடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது.
அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்தினுடைய சுருக்கமான வரலாறை தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்து மியூசியத்துக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகள் இப்போ இறங்கின உடனே கொஞ்சம் கூடயே இருங்க, தனித்தனியாக பிரிஞ்சு போக வேணாம். ஹுதைபியாவினுடைய அந்த ஒப்பந்தத்தினுடைய வரலாறை சுருக்கமாக தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து அடுத்த இடத்துக்கு புறப்படணும். ஹுதைபியா வண்டி நிறுத்தின உடனே இன்ஷா அல்லாஹ் ஹாஜியில் இறங்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியமான ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகளில் ஹுதைபியா என்கிற இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒப்பந்தம். வரலாறுகளில் எப்படி வருதுன்னு சொன்னால், 13 வருடங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்கா நகரத்தில் இருந்தாங்க. கடைசி 10 வருடங்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால இருந்தாங்க. 23 வருடங்கள்ல முதல் 13 வருடம் மக்கா, கடைசி 10 வருடம் மதீனா. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயாச்சு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன பிறகு மதீனால ஹாஜிகள், அங்க இருக்கிற மக்கள் மக்கால அதிகமான இஸ்லாம் வேகமா பரவாதனால மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிட்டாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் 6 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி மதீனாவிலிருந்து 1600 சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்காவுக்கு வர்றாங்க. உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிய நிலையில சஹாபாக்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டி எங்கிருந்து வர்றாங்க? மதீனாவிலிருந்து மக்கா வர்றாங்க. கிட்டத்தட்ட மக்கா விட்டு போய் 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு பிறகு சொந்த ஊரு, சொந்த மண்ணு, சொந்த பூமி, மக்காவை பார்க்க போறோம், காபாவை பார்க்க போறோம், உம்ரா செய்ய போறோம் அப்படிங்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் சஹாபாக்கள் மக்காவுக்கு வர்றாங்க. ஆனா மக்கா அப்ப ஆட்சி காஃபிர்களுடைய கையில் இருக்கு. மக்காவினுடைய அதிகாரம் காஃபிர்களுடைய கையில் இருக்கு. மக்காவினுடைய முழு அதிகாரம் காபா முழுக்க காஃபிர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப மக்காவினுடைய காஃபிர்களுடைய ஒரு படை உங்களை உள்ள விட மாட்டோம், உம்ரா செய்ய விட மாட்டோம் என்று முரண்டு பிடித்து சண்டை போடுவதற்காக வேண்டி மக்காவினுடைய காஃபிர்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த பக்கம் மக்காவினுடைய படை, இந்த பக்கம் சஹாபாக்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிய பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மக்காவினுடைய காஃபிர்கள்ட்ட அனுப்பி வச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம இந்த வருடமே உம்ரா செய்யறதுக்காக வேண்டி நீங்க அனுமதி வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பப்படுறாங்க. போன உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப நேரமாயும் திரும்பி வரல. பேச்சுவார்த்தை நடத்த போனாங்கல்ல, போயிட்டு திரும்ப வரல. அதுக்குள்ள இங்க ஒரு செய்தி வந்துருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு விட்டார், உஸ்மானை மக்காவினுடைய காஃபிர்கள் கொன்று விட்டார்கள் என்ற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வருது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட ஒரு பையத் செஞ்சாங்க. உடன்படிக்கைன்னு சொல்றோம், பையத்துங்கிறோம். அந்த பையத்துக்கு பேர் தான் பையத்துர் ரிதுவான் என்று அரபில சொல்லுவாங்க. ஒரு கால் நம்முடைய சஹாபி, நம்முடைய தோழர் உஸ்மான் கொல்லப்பட்டிருந்தால், நம்ம உம்ரா செய்வதற்காகத்தான் வந்தோம், உம்ரா செய்வதுதான் நம்முடைய ஆசை. ஆனால் உஸ்மானை அவர்கள் கொண்டிருந்தால், நம்முடைய தோழரை அவர்கள் கொண்டிருந்தால், நாம் மக்காவினுடைய காஃபிர்களோடு போர் செய்வோம், போருக்கு நாம் தயாராகி விடுவோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய கைகள்ல பையத் செஞ்சாங்க. சஹாபாக்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பையத்துக்கு பேரு பையத்துர் ரிதுவான். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்றான், அந்த சஹாபாக்கள் எல்லாம் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தார்களே, பையத் செய்தார்களே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற வசனம் வருகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களே என்ற அந்த தகவல் குர்ஆனிலே வருகிறது. அப்படி சஹாபாக்கள் எல்லாம் தயாரானார்கள். இப்படி பையத் செஞ்சு முடிச்ச உடனே உஸ்மான் கொல்லப்பட்டு விட்டார் என்று வந்த தகவல் பொய்யான தகவல். அப்ப செய்தி வருது, உஸ்மான் கொல்லப்படல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோட தான் இருக்கிறாங்க என்ற தகவல் உஸ்மான் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. அது ஒரு பொய்யான தகவல். அதற்கு பிறகு சஹாபாக்கள், முஸ்லிம்கள் காஃபிர்களோடு பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க விட மாட்டோங்கிறாங்க, நாங்கள் உம்ரா செய்ய தான் வந்திருக்கிறோம், நாங்கள் சண்டை போட வரல, எங்களை விட்டுருங்க, நாங்கள் உம்ரா செய்து விட்டு கிளம்பி விடுகிறோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. கடைசியாக இருதரப்புக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு ஒரு முடிவு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் ஹுதைபியா ஒப்பந்தம், ஹுதைபியா உடன்படிக்கை, சுல்ஹே ஹுதைபியா என்று அரபியிலே சொல்லுவார்கள்.
என்ன ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, அந்த பக்கம் காஃபிர்களுடைய தரப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த பக்கம் சஹாபாக்கள் முஸ்லிம்களுடைய தரப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. ஒப்பந்தத்துல மிக முக்கியமாக 3 நிபந்தனைகள் எழுதுறாங்க. மிக முக்கியமான 3 நிபந்தனைகள். ஒண்ணு என்னன்னா, இந்த வருடம் நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது, திரும்ப நீங்க போயிருங்க. ஆனா இந்த வருடத்திற்கு பகரமாக அடுத்த வருடம் நீங்க தாராளமாக வந்து உம்ரா செய்து கொள்ளுங்க, உங்களுக்கு நாங்க அனுமதி தரோம். ஆனா இந்த வருஷம் உங்களை உம்ரா செய்ய விட மாட்டோம். ஏன்னா வந்தவங்களை இந்த வருடமே உம்ரா செய்ய விட்டா அது அவங்களுக்கு தோல்வி மாதிரி, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணிய குறைவு மாதிரி, விட்டுட்டோம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வருடம் உங்களுக்கு உம்ரா செய்வதற்கு அனுமதி இல்லை, அடுத்த வருடம் வேண்டுமானால் உங்களை உம்ரா செய்ய நாங்கள் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கண்டிஷன் எழுதுறாங்க. இரண்டாவதாக ஒன்று எழுதுறாங்க, இதற்கு பிறகு அடுத்த 10 வருடங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம். இனிமே நாங்க உங்க ரூட்ல வரமாட்டோம், நீங்க எங்க ரூட்ல வராதீங்க, நீங்க பாட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க பாட்டு எங்க வேலையை பார்க்கிறோம், உங்களோடு எங்களுக்கு சண்டை இல்லை, எங்களோட உங்களுக்கு சண்டை வேணாம் என்று சொல்லி போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த 10 வருடங்கள் என்று ஒரு ஒப்பந்தத்தையும் எழுதுறாங்க. இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டாங்க, சஹாபாக்களும் ஏத்துக்கிட்டாங்க. மூன்றாவதாக ஒரு ஒப்பந்தத்தை எழுத சொன்னார்கள். இந்த மூன்றாவது விஷயம்தான் முழுக்க 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 காபிர்களுக்கு சாதகமாக இருந்தது, முஸ்லிம்களுக்கு பாதகமா எழுத சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்து எழுதுவதற்கு முன்பு, ஒப்பந்தத்துல சிக்னேச்சர் போடுறதுக்கு முன்பு யாரெல்லாம் உங்களோட சேரணுமோ சேர்ந்துக்கிட்டோம், எங்களோட சேர்றவங்க சேர்ந்துட்டோம். கையெழுத்து போட்ட பிறகு, ஒப்பந்தம் எழுதி முடித்த பிறகு, அதுக்கு பிறகு யாராவது எங்க ஆட்கள் மனம் மாறி காபிர்களுடைய தரப்பில் இருந்து உங்கள்கிட்ட சேர்றதுக்காக மதீனாவுக்கு வந்தாங்கன்னா திரும்ப நீங்க எங்கள்கிட்ட அனுப்பிடணும். யாராவது அதுக்கு பிறகு முஸ்லீம் ஆகி வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிடணும். ஆனா இந்த ஒப்பந்தம் எழுதின பிறகு உங்க ஆட்கள் யாராவது இல்ல நாங்க மக்காவுக்கே போயிடுறோம், நாங்க திரும்ப காபிராவே ஆயிடுறோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நாங்க சேர்த்துக்கோம். இதுக்கு பிறகு எங்க ஆட்கள் உங்கள்கிட்ட சேரக்கூடாது, ஆனா உங்க ஆட்கள் எங்கள்கிட்ட வந்தா நாங்க சேர்த்துக்கோம் என்று ஒருதலை பட்சமாக தங்களுக்கு சாதகமாக முழுக்க முழுக்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஒப்பந்தத்தை அந்த காபிர்கள் எழுத சொன்னாங்க. இந்த இடத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் கோபம் வந்தது. குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் பாத்திலில் இருக்கிறார்கள், அசத்தியத்தில் இருக்கிறார்கள், நம்ம உண்மையில் இருக்கிறோம், அவங்க பொய்யில் இருக்கிறாங்க, நாம் எதற்காக வேண்டி அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், எதற்காக வேண்டி அவர்கள் சொல்வதை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களோடு நாம் போர் செய்வோம், அவங்களோட நம்ம சண்டை போடுவோம், அவங்களோட நம்ம எதிர்த்து போராடுவோம், நம்ம அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்க வேணாம், வாங்க போர் செய்யலாம் என்று அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை உமரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், இல்லை உமரே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா கடைசி வெற்றியை நமக்கு தான் அல்லாஹ் தருவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைப்படுத்தினாங்க. கடைசியாக ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை எழுதும் போது மின் முஹம்மது ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடமிருந்து இந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறது என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதிடமிருந்து மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதப்படுகிறது. அப்ப காபிர்கள் சொல்றாங்க, மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதுன்னு எழுதுங்க, அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மதுன்னு எழுதுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுன்னு எழுதாது. நாங்க உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லையே, ரசூலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ளவில்லையே, ரசூலுல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டால் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் நீங்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் எதுக்கு இந்த பிரச்சனை? அதனால மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது என்று எழுதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்த அந்த வார்த்தையை அலிங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஒப்பந்தத்தை எழுதிக்கிட்டு இருக்கவங்க யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் என்று எழுதிய உங்களுடைய பெயரை நான் அழிப்பதா? அந்த பெயரை அழிக்கிற சக்தி என் கைக்கு இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை அழிப்பதற்கு மறுக்குகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த பேர் அழிச்சிட்டு, சரி அவங்க சொல்ற மாதிரி நம்ம எழுதுவோம் என்று சொல்லி மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று அந்த ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கப்படுகிறது. ஒப்பந்தத்தை எழுதி முடிச்சாச்சு, எழுதி முடிச்சு கையெழுத்துலாம் போட்டாச்சு. ஒப்பந்தத்தை எழுதுற சுஹைல் என்று மக்காவினுடைய தலைவர்ல ஒருத்தர் எழுதுறார். அவருடைய மகன் அபூ ஜந்தல் என்று ஒரு சஹாபி, அவர் கலிமாவை சொல்லி முஸ்லீம் காபிர்கள்ட்ட சிறையில சங்கிலியால கட்டப்பட்டு குடும்பப்படுத்தப்பட்டு இருக்கார். எப்படியோ சங்கிலியை பிச்சுக்கிட்டு எப்படியா தப்பிச்சு வந்து விடுறார். எது அந்த ஒப்பந்தம் எழுதப்படுற இடத்துல வந்து விழுந்த அபூ ஜந்தல் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, தோழர்களே, எப்படியாவது என்னையும் உங்களோடு மதீனாவுக்கு அழைத்து சென்று விடுங்கள், உடம்பெல்லாம் காயம்,
உடம்பெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த ரணங்களோடு வந்து விழுகிறார். என்னை எப்படியெல்லாம் இவர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள், எப்படியெல்லாம் என்னை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள், எப்படியாவது என்னையும் உங்களோடு நீங்கள் மதீனாவுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று அபூ ஜந்தல் வந்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இவரை கொஞ்சம் விட்டுருங்களேன், நான் கூட்டு போயிடுறேன். முகமதே, நீங்க வாக்குக்கு மாறு செய்ய மாட்டீங்க, வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டீங்க, நீங்க சொன்ன மாதிரி நடப்பீங்க. இல்ல அவரை அனுப்ப முடியாது, ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு சொல்லிட்டு திரும்ப தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே மக்கா கொண்டு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜந்தலை பார்த்து சொன்னாங்க, அபூ ஜந்தலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மௌஇதுக்கும் அல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, மறுமையில உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியாக ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டது. உம்ரா செய்யணும் வந்த சஹாபாக்களுக்கு உம்ரா செய்யற வாய்ப்பு கிடைக்கல. உம்ரா செய்யணும் ஆசையோடு வந்தவங்க இல்ல, சஹாபாக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. கடைசியாக நம்ம ஊர்ல இருந்து நம்ம வந்தோம், உம்ரா செய்யணும் வந்தோம், உம்ரா செஞ்சு முடிச்சிட்டோம். ஊர்ல இருந்து வந்து நமக்கு வந்து உம்ரா இல்ல, நீங்க போயிட்டு அடுத்த மாசம் வாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம வெளியூருக்காரங்க, நமக்கு இந்த ஊரு வந்து நம்ம வெளியூர், ஆனா இந்த மண்ணிலேயே பிறந்து காபா, அவர்கள் கட்டிய காபா, அவர்களுடைய பூமி, அவங்களுடைய வீடு இருக்கிற, அவங்களுடைய சொத்து இருக்கிற, அவங்க வாழ்ந்த அந்த பூமிக்குள்ள உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லும் போது சஹாபாக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, மொட்டை அடிச்சிட்டு கொண்டு வந்த இஹ்ராம் பிராணியை வந்து அறுத்து பலியிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் திரும்பவும் நம்ம என்ன செய்யறோம், மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறோம், எல்லோரும் மொட்டை எடுத்து இஹ்ராமை களைந்து விடுங்கள் என்ற சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செஞ்ச பொழுது எந்த சஹாபியும் மொட்டை அடிச்சு இஹ்ராமை களையறதுக்கு மனசு வரும். எப்படி மனசு வரும்? கவலைப்படுறாங்க. வந்தோம், உம்ரா செய்யல வந்தோம், 6 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோமே, உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிறோமே, உம்ரா இல்ல திரும்பி போங்கன்னு சொன்னா எப்படி போகிறது என்று சஹாபாக்களுக்கு கடுமையான கவலை. கொண்டு வந்த இஹ்ராமை களைந்து மொட்டை எடுத்து உம்ரா செய்யாமல் மீண்டும் மதீனாவுக்கு செல்வதற்கு சஹாபாக்களுக்கு மனம் வரல. அப்படியே தயங்கி நிக்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, மொட்டை எடுத்து இஹ்ராமை களைய சொன்னோம், சஹாபாக்கள் ஒன்னும் யாரும் மொட்டை எடுத்து இஹ்ராமை களையிலையே என்ற கவலையோடு அருமை மனைவியாரிடத்திலே உம்மு ஸலமாவிடத்திலே போய் சொல்றாங்க, நான் வந்து முட்டை அடிச்சுட்டு இஹ்ராமை களைஞ்சிட்டு திரும்ப மதீனாவை போறான்னு சொல்றேன், ஆனால் நான் சொல்லியும் இன்னும் இவர்கள் இஹ்ராமை களையல, இன்னும் இவங்க மொட்டை அடிக்கல, நான் சொன்னதை கேட்கலையே என்று கவலையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பொழுது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியினுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை தூதரே, அல்லாஹ்வுடைய ரசூலே, அருமை கணவரே, நீங்க முதல்ல மொட்டை அடிச்சு இஹ்ராமை களையுங்க, நீங்கள் செய்தீர்கள் என்றால் அரபிகள் வாழ்ந்த ஸ்டைல் எப்படி, அவங்களுடைய உடை பழக்கம், உணவு பழக்கம், அவங்க பயன்படுத்திய ஆடைகள், வாள் போன்ற இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு நம்மளை அப்படியே ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போற மாதிரி ஒரு செட்டப் அங்கே உள்ள வச்சிருக்காங்க. இந்த மெயினா வந்து நம்ம அந்த ஆடைகளை போட்டு வால் பிடிச்சி இந்த மாதிரி உள்ள போட்டோக்கெல்லாம் எடுத்து அங்கேயே ஆள் இருப்பாங்க, அவங்களே போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. அந்த மியூசியத்துக்கு தான் வந்து உள்ள போயிட்டு நேராக உள்ள போய் ஒன்றா பார்த்துட்டு தானே அங்கங்கே ஆள். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அபூபக்கர் அல்லாமவுதி மியூசியமுக்கு வந்திருக்கோம். அந்த காலத்து நபி வாழ்ந்த காலத்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அது எல்லாமே வந்து நம்ம லைவாகவே பார்க்கலாம் இதில் மியூசியமில். ஸோ கைஸ், அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குன்னு காமிச்சாங்க. எனக்கே பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆயுதம் யூஸ் பண்ணது கத்தி, கன்னு, அது எல்லாமே காமிச்சாங்க.
tar farlig, gitt en time, vet en utgang. Habibi, du tar farlig, gitt en time, vet en utgang. Habibi. ஸோ கைஸ் உம்ரா போகிறப்பே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. இவங்க பேர் வந்து ஒமர், ஃபஹீமு. ஸோ பேசுகிறப்பே நல்லா பழகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாருமே. ஸோ கைஸ் அந்த காலத்து கறிக்கடை எப்படி இருக்கும், கத்தி என்ன மாதிரி கத்தி யூஸ் பண்ணுவாங்க, எப்படி கறி வெட்டுவாங்க, அது எல்லாமே காமிச்சாங்க. ஸோ கைஸ் அபூபக்கர் அல்லாமவுதி மியூசியம் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மந்தி சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து தாயிஃப் நகரத்திற்கு வருகை தந்த பொழுது தாயிஃப் நகரத்தில் உள்ள மிக முக்கியமான 3 தலைவர்களை முதலிலே சந்தித்தார். 3 தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு முதலிலே தாவாவுடைய மார்க்க பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வச்சார். அந்த 3 தலைவர்களும் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தையால் சொல்லால் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசினார்கள். ஒரு தலைவன் சொன்னான், அல்லாஹுக்கு தூதராக ரசூலாக அனுப்புவதற்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்று கேட்டான். இன்னொரு தலைவன் பேசினான், உண்மையிலேயே நீங்கள் நபி என்றால் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. இன்னொரு தலைவன் சொன்னான் காபாவுடைய திரையை கிழித்து எடுப்பேன் என்று சொன்னான். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர மக்கள் விரட்ட உடம்பெல்லாம் காயங்களோடு சிறுவர்கள், பைத்தியக்காரர்கள், முட்டாள்கள் சேர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்த பொழுது காயங்களோடு ஒரு திராட்சை தோட்டத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்தாங்க. அந்த திராட்சை தோட்டத்தை தான் லெஃப்ட் சைட்ல பாக்குறீங்க. அது அப்படி கொஞ்சம் இடது பக்கத்துல பாருங்க. இடது பக்கத்துல ஒரு காபிர்களுக்கு இந்த தோட்டம் சொந்தமாக இருந்தது. அப்ப உத்துபாவும் சைபாவும் காபிர்களாக இருந்தார்கள். அத்தாஸ் என்ற ஒரு கிறிஸ்தவர் அவரிடத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தார். முகம்மதை தாயிஃப் நகரத்து மக்கள் விரட்டி விட்டார்கள். அடிபட்டு காயப்பட்டு வந்திருக்கிறார். திராட்சையை சாப்பிட கொண்டு போய் கொடு என்று அத்தாஸிடம் ஒரு தட்டு நிறைய இந்த மாதிரி பாறைகளை உருட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக அந்த காபிர்கள் முயற்சி செய்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம்.
மஸ்ஜித் ரசூல் என்று இந்த பள்ளிவாசலுக்கு, அந்த சின்ன பள்ளிவாசலுக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க. இப்படி தாயிஃப் நகரத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் மஸ்ஜிதே கல்லில் மனாசில் மீகாத்தில் இருக்கிறோம். குவைத்திலிருந்து, தமாமிலிருந்து, ரியாத்திலிருந்து வரக்கூடிய ஹாஜியெல்லாம், பை ரோடு வரக்கூடிய ஹாஜியெல்லாம் இந்த கல்லுல் மனாசில் அப்படிங்கிற மீகாத்தில் ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஹ்ராம் துணி கட்டியாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளிவாசலில் நம்ம தொழுதுட்டு கிளம்புறோம். கிளம்பி நம்ம வந்து உம்ரா செய்கிறோம். بهمة حبا لنا يا دعاة رب السماء يا من صنعتم في الأرض نورا يا قلوبا فيها الوفاء بشركم اليوم سرورا أعلمنا قد شاع صدقا في سعيكم نحو السلام كانت بداية حتى النهاية. ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வந்து உம்ரா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு முடி நம்ம எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல் பைக் வந்திருக்கோம். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அல் பைக் வாங்கிட்டு போய் நம்ம ரூமில் போய் சாப்பிடுவோம். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் நகட்டும் ஃப்ரைஸும் நம்ம வாங்கிட்டோம் அல் பைக்கில். வாங்க நம்ம ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, அவங்க எக்ஸ்ட்ரா பன்னு வேலை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ப்ளஸ் சாஸ் கொடுக்குறாங்க. அதை பிரித்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து கார்லிக் சாஸ்ன்னு தந்தாங்க, ஒயிட் கலர் இருக்குது. ரெண்டாவது வந்து டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் கிச்சாப்பும் கொடுத்தாங்க. நம்ம நாகத்தோட அதை நம்ம டிப் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு வழியாக நம்ம அல் பைக் சாப்பிட்டாச்சு. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொன்று உம்ரா வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.